பீச்சில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் லண்டனை ஃபுல்லாக ரிவர் மூலம் சுற்றி போகிறோம். தேம்ஸ் ரிவரில் இருந்து இங்கே பாருங்கள், முக்கியமான ஒரு இடம் இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். இப்போ பிகாஸ் பீரங்கி வீடு இருக்குது பார்த்தீங்களா? வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை. நாங்கள் இன்றைக்கி லண்டன் சிட்டியில் அமைஞ்சிருக்கிற இன்னும் ஒரு நகரம் பூலிச் நகரம். பூலிச் நகரத்திலிருந்து படகு சேவை எடுத்து லண்டன் நகரை சுற்றி பார்க்க போகிறோம். தேம்ஸ் ரிவர் ஊடாக வாங்க காணொலிக்குள்ள போவோம். What is this, brother? What is this? Okay. Okay. Thank you, Jess. என்ன செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த வீதியில் ரோட்டில் புல்லெல்லாம் முளைக்குந்தானே, அதை கொல்றதுக்காக அந்த மருந்தடித்து வீதியில் இருக்க புல்லெல்லாம் கொல்றாங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி வாங்க, என்னென்னு சொன்னால் நாங்கள் பியர் ஒன்றை பார்க்க போகிறோம். பியர் இது எங்கன்னா பூலிச்சில் இருக்குல்ல, பூலிச்சில் பியர் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேருந்து அதுலேருந்து போட் எடுத்து நாங்கள் லண்டனை சுற்றி பார்க்க போகிறோம். கமான் வாஜோட இங்கே இதை தொட்டு பாரு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஜெர்மன் காலத்தில் கட்டப்பட்ட பீரங்கிகள் தான். இங்கே பாரு எவ்வளோ வடிவாக இருக்குது. இங்கே இந்த இடத்த காட்டு எவ்வளோ வடிவாக இருக்குது. பூலிச்சை பற்றியில அவ்வளோ அழகான ஒரு சிட்டி உண்டு. இங்கே பாரு, இஞ்செல்லாம் காட்டு, இந்த பக்கத்தை காட்டு. இப்போ போயிட்டு நான் ஓட்டில் போகிறோம். இங்கே பாரு, இன்னும் இது என்னண்டு இடம் பார்ப்போம். ஓடிவாங்க, என்னண்டு பார்ப்போம். என்ன இடம் இது தெரியாது. கம் ஓடி ரீட் பண்ணுங்க. இந்த இடம் என்னென்னுச்சுன்னா 1914ஆம் ஆண்டில் இந்த இடத்துல அதிகளவான ஆயுதங்கள் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இந்த இடத்த சுற்றி பார்த்தாலே அதிகளவான பீரங்கிகள் இருக்கிறதுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி வாங்க, நான் இன்னும் ஒரு இதை காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், முக்கியமான ஒரு இடம் இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். இப்போ பிகாஸ் பீரங்கி வீடு இருக்குது பார்த்தீங்களா? பெரிய பீரங்கி இது. வாங்க அதை போய் பார்ப்போம். எல்லா அதில் ஹிஸ்ட்ரி வரலாறு நான் வடிவாக சொல்லுவேன், படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். முதல்ல வாங்க போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்னு. கவனத்தான் கவனம். இங்கே வைக்கப்பட்டிருக்க அதிகளவான பீரங்கிகளை பார்த்தா ஜெர்மன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பீரங்கிகளாகவே இருக்கிறது. இதுக்கு பக்கத்தில் நாங்கள் தேம்ஸ் ரிவரில் இருக்கிற அந்த ஊபர் போட் எடுத்து போகிறோம். எந்த பெரிய பீரங்கின்னு பார்த்தீங்களா? சரி வாங்க அதை போய் பார்ப்போம். இவ்வளோ பீரங்கி இருப்பா. இந்த ஏரியா ஃபுல்லாக பீரங்கியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அதே ஹட் யூ கேன் சி ஹாஃப். அதை 4ஆக பிரித்து, ஒரு மனுஷன் உருவத்தை 4ஆக பிரித்து ஒரு துண்டு எடுத்துருக்காங்க. இது ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று நல்லா இருக்குல்ல. இது மெட்டலில் செஞ்சுருக்காங்க. ஹியூமனோட ஷேப்பில் மெட்டலில் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஹியூமன் அப்படியே ஃபிட் ஆகும். நோஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹேண்ட் இருக்குது. சரி வா, வடிவாக இருக்குல்ல, பிடிச்சிருக்காது. கொஞ்சம் காட்டுங்க, போட்டுங்க இருக்குது. எவ்வளோ அழகாக ஒரு லேண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் தான் இந்த லண்டனுக்குள்ளே இருக்க ஏர்போர்ட் இருக்குது, சிட்டி ஏர்போர்ட் இருக்குது. ஒரு இது ஒன்று பார்த்தீங்களா, இறங்குது, லேண்டிங் ஆகுது. நாங்கள் இப்போ பூலிச் பேரில் வந்துட்டோம். இதில் இருந்து தான் அந்த ஊபர் ஓட் எடுத்து போகிறோம். முதலாக நாங்கள் நிறைய ஊபர் காரில் போயிருக்கு. அதே மாதிரி முதலையாக ஊபரில் ஒரு போட்டில் போகிறோம். அதுவும் எந்த பெரிய போட்டுன்னு பாருங்கள். இதில் நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட ஆக்களை ஏற்றி செல்லுது. இது சாதாரணமாக நீங்கள் பேங்க் கார்டு, சும்மா நாங்கள் பஸ்ஸில் போகிற அந்த கார்டு யூஸ் பண்ணி போகலாம். பேங்க் கார்டு இருந்தால் அதில் டச் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது தான். இது ஒரு அழகான ஒரு பயணமாக இருக்கும். இங்கேருந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் நீங்கள் பயணம் செய்யலாம். அந்த டிக்கெட் எடுத்தால் அவ்வளோ அழகாக 2 பக்கங்களும் லண்டன் நகரில் ஓடுற அந்த தேம்ஸ் ரிவரில் இருக்கிற 2 கரையோரங்களில் இருக்கிற அழகான கட்டடங்களை பார்த்து ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி இந்த ஓட்டை அவர் அந்த பார்க்கிங்னு சொன்னால் கிட்ட அப்படி போட்டு அதை ஆக்களை ஏற்ற போகிறாருன்ற பார்க்க போகிறோம். நாங்கள் கிட்ட கொண்டு அந்த கைத்தை போட்டு கட்டுறாரு. இப்போ இதன் ஊடாக தான் நாங்கள் போக போகிறோம். இதுதான் பாருங்கள் இப்படி திறக்கிறாருன்னு, இந்த கதவை பாருங்கள் இப்படி திறந்துருக்கிறாருன்னு கீழே போடுறாரு. கீழே போட்டது இதன் ஊடாக தான் நாங்கள் போகணும். அதுக்கு முதல்ல நாங்கள் டிக்கெட் செக் பண்ணி பார்ப்பாங்க.
நாங்கள் இந்த போட்டில் போகணும்னு சொன்னால் ஒவ்வொரு அந்த இறங்குற இடத்துலையுமோ ஏறுற இடத்துல அந்த இது வச்சுருப்பாங்க, உடனடியாக அதுலேயும் வாங்கி கொள்ளலாம், ஆன்லைன்லேயும் வாங்கலாம். ஸோ டிக்கெட் எடுக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பேங்க் கார்டு டச் பண்ணிட்டீங்கனாலே ஓகே. நாங்கள் அப்போ ஏறி இருந்துட்டோம். இது வந்து சின்ன பின்னுக்கு இருக்க பகுதி, நாங்கள் இப்போ முன்னுக்கு இருக்க பகுதியை நான் காட்ட போகிறேன்னு பாருங்கள். இதுதான் நடுவில் இருக்க அந்த போட்டுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி. அழகான முறையில் சீட்டெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், காட்டுறேன் நான். இப்போ வாங்க அப்படியே முன்னுக்கு கொண்டு போய் காட்டுறேன்னு. இது இப்போ நான் முன் பகுதியை நோக்கி நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ளேயே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. எங்களுக்கு தேவையான நாங்கள் வாங்கி சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முன்னுக்கு பார்க்கும் பொழுது லண்டனில் அவ்வளோ பெரிய பெரிய கட்டிடங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். கட்டாயம் இந்த அனுபவத்தை நீங்கள் ஒரு அவ்வளோ பெரிய விலை வேண்டும் இல்லை, காசு கொடுக்கணும் இல்லை, இந்த ஒரு அனுபவம் மிக சிறப்பாக இருக்கும். லண்டன் சிட்டிக்குள்ளே போட்டில் போகிறது ஒரு சிறந்த ஒரு அனுபவம். லண்டனில் இருக்க 2 பக்கங்களில் இருக்க பெரிய பெரிய அழகான பில்டிங் கட்டிடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக போகும். ஸ்பீட் போட் எப்படி போகுமோ அந்த அனுபவத்தை தரும் உங்களுக்கு. கட்டாயம் இதை மிஸ் பண்ணுறவனா லண்டனுக்கு வாராக்கள், லண்டனில் இருக்கிறார்கள் எல்லாரும் கட்டாயம் போக வேண்டிய இடங்களில் இதுவும் உண்டு. பாருங்கள் எவ்வளோ அழகான இடம் இது. வந்து நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு போட்டும் போகிறதுக்குரிய அந்த என்ன சொல்ல கடவு பாதையா இல்லை ஒரு கொஞ்சம் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக, அதாவது தேம்ஸ் ரிவருக்கு நடுவில் இப்படியான ஒரு காட்சி நான் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. இது எதற்காக இப்படி கட்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு வித்தியாசமான முறையில் இதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து இறங்கிட்டேன் நான் வந்து போட்டில் இருந்து இறங்கி இப்போ கேபிள் காருக்கு போகிறோம். கேபிள் கார் எங்கே இருக்குது? கேபிள் கார் லுக் அட் திஸ், அந்த இருக்குது பாருங்கள், அதில் போகிறோம். அவ்வளோ அழகான இடமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் வந்து கொண்டு இருக்குது. மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இது போன்ற நிறைய காணொலிகளோட தொடர்ந்து உங்களோட சந்திப்பேன். ஒவ்வொரு கிழமையும் 2 காணொலிகள் முடிந்த வரைக்கும் நான் போடுவேன். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க.